மேலும் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநருடைய செயல்பாடுகள் அது நீதிமன்றங்களால் ரிவ்யூ செய்யப்படலாம் என்பதையும் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எப்படி பாக்குறீங்க? என்னுடைய ஒப்பீனியன்ல தப்புமா. ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஆளுநர் என்பவர் ரெப்ரசன்டேட்டிவ் தி பிரசிடென்ட். ஹி இஸ் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் தி கவர்மெண்ட். பார்லிமெண்ட் தோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணா கூட he is that is really speaking அதாவது instead of president directly coming in, he is deputy the powers to the governor. ஒன்னு. ரெண்டாவது, earlier Supreme Court was having a view that we cannot interfere with the governor's rulings சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னன்னா, இப்போ இவங்க ஒரு ரெசல்யூஷன் சப்போஸ் because they got a majority in the assembly, they can pass any law and send it to the governor. Governor should immediately accept it. எனக்கு I don't understand the logic behind it. அதாவது சமுதாயத்துல வளர சமுதாயத்துல இவங்க போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சட்டசபையில ஒரு ஆக்ட் பில் பாஸ் பண்ணதுக்கு முன்னாலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பார்லிமெண்ட் மேல சுப்பீரியர் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அதாவது என்னை பொறுத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இப்போ இருக்கிற நிலைமையில கலங்கி போயிருக்கு. You know, so many things are against the Supreme Court. அவங்க ஒருத்தருக்கு புரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு கலந்து இந்த இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன ஒப்பீனியன் சொல்லணும். எல்லாத்தையும் சும்மா 7 ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு அனுப்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. ஒரு ஒரு நாடு நல்ல ஆட்சி நடத்தணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி ஒன்னு பண்ணித்தாங்கணும். அவங்க அனுப்புறாங்க. சப்போஸ் நாளைக்கு சப்போஸ் லேடி மேன் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவீங்க, 2 தடவை பாஸ் பண்ணா அது கவர்மெண்ட் அக்செப்ட் இட்டா? தட்ஸ் நாட் ஹேவ் டிஸ்கஷன் அட் ஆல். என்ன பொறுத்த மட்டும் அந்த வியூ சுப்ரீம் கோர்ட் இஸ் ராங். இட் ரிக்வெஸ்ட் ரிவ்யூ. திரு வள்ளிநாயகம், இந்த தீர்ப்புல ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிடல. ஆனா குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் தன்னுடைய முடிவை ஆளுநர்கள் எடுக்க வேண்டும். அதாவது எந்தவித கால நிர்ணயமும் இல்லாமல் இருப்பதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன ஆனது என்பது தெரியாமலேயே இருக்கிறார்கள். அதனால் இந்த கால நிர்ணயத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது பண்ண முடியாது. அது கரெக்ட். இப்போ கவர்னர் 2 ஆப்ஷன். ஒன்னு ரிஜெக்ட் தி பில், சென்ட் ஃபார்வர்ட் தி பில் டு தி பிரசிடென்ட். அதுக்கு டைம் எல்லாம் now they are fixing the time. Of course, அது கூட now they want to regulate things in a time-free fashion. That is okay. That can be done. அதனால அதை பத்தி ஒரு டைம் லிமிட் இல்லாம என்லெஸ்ஸா போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்லயே 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அக்யூட் பண்றாங்க கொலை பண்ணலன்ட்டு. அப்போ அதை யாரும் பாக்குறது? ஸோ டைம் லிமிட் நாட் ஓன்லி ஃபார் கவர்னர், ஈவன் ஃபார் ஹை கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னா 30 days டைம் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு டைமே கிடையாது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் டைமே கிடையாது. ஸோ வாட் அப்ளைஸ் டு ஜாக் ஷுட் அப்ளை டு தி ஹில் மாதிரி அது எல்லாத்துக்கும் டைம் வேணுங்கிறது ஒத்துக்கொள்ளணும். அது மாதிரி பண்ணாங்கன்னா அது சட்டத்தில் நோக்கமே தானே. இன்னைக்கு பட்சம் போட்டு வேண்டியது 1 மாதம் கழிச்சு தானே பண்ணுது. அப்புறம் அது எப்போ முடியும்னு யாருக்கு தெரியும்? So I agree with that. The time should be fixed. But at the same time, in my opinion, the time should be for everything. Okay, sir. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வள்ளிநாயகம்.